வட அமெரிக்காவின் முக்கிய தொழிற்சாலைகள். இரண்டாம் நிலை தொழில். வட அமெரிக்காவில் இயற்கை வளங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இரும்புக்கு தொழிற்சாலை சிறப்பாக இருக்குது. 15ஆம் நூற்றாண்டில் தான் என்ன பண்ணுறாங்க, அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் வச்சுருந்தாங்க. அங்கே உள்ள பூர்வகுடி மக்கள் மாடர்ன் லைஃபுக்கு 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் மாறுறாங்க, யூரோப்பியன்ஸ் குடியேறினதுக்கு அப்புறம். சரியா? அங்கே இரும்பு எக்கு தொழிற்சாலைக்கு முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் இரும்பு தாது, அயன் ஓர், அப்புறம் கோல், நிலக்கரி. இது ரெண்டு. அதேமாதிரி அங்கே போக்குவரத்து வசதி. யூரோப்பியன்ஸ் தானே அங்கே போய் குடியேறாங்க. ஸோ இங்கே உள்ள எல்லா அவங்க நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஷயமும் அங்கேயும் போய் என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறாங்க. ஃபுல்லாக ஏகப்பட்ட போக்குவரத்து வசதி, அதாவது ரயில்வே ட்ராக்கு, அப்புறம் சாலை போக்குவரத்து எல்லாமே உருவாக்குறாங்க. ஸோ போக்குவரத்து வசதி தொழிற்சாலைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்கு தேவை போக்குவரத்து தொழிற்சாலைகளுக்கு? ரா மெட்டீரியலை எடுத்துகிட்டு போகணும் ஃபேக்ட்ரிக்கு. ஃபினிஷ்டு ப்ராடக்டை அங்கேருந்து என்ன பண்ணணும், மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். சரியா? பிட்ஸ்பர்க்கு, சிக்காகோ, பிர்மின்ஹாம் நகரங்களும் கனடாவின் ஹாமில்டன் நகரமும் வட அமெரிக்காவின் முக்கியமான இரும்பு எக்கு தொழிற்சாலை நகரங்கள். இவங்க எல்லா நகரம் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் யார் இருக்கா, என்ன இருக்குது? கிரேட் லேக்ஸ் பெரிய ஏரிகள், 5 ஏரி இருக்கு இல்லையா, அவங்க அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. கனரக பொறியியல், ஹெவி என்ஜினியரிங் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. அங்கே தயாரிக்கிற பொருள் தான் என்ன ஆகுது, ஹெவி என்ஜினியரிங்னா என்னென்னா, இப்போ முதல்நிலை தொழிலுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அறுவடை இயந்திரம், ஃப்ளைட் தயாரிக்கிறது, இது எல்லாமே அங்கே அதிகமாக நடக்கும். கனமான ஹெவினா அர்த்தம், ரா மெட்டீரியல்ஸ் ஹெவியாக இருக்கும், இரும்பு அதெல்லாம். அதை வச்சு பெரிய பெரிய இயந்திரம், ஃப்ளைட்டு இதெல்லாம் தயாரிக்கிறது. அதிக எரிபொருள் மூலதனம், அதிக பணம் தேவை. போக்குவரத்து செலவுகளை பயன்படுத்தி பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கனரக ஹெவி என்ஜினியரிங் குட்ஸ். அதான் பெரிய பெரிய மெஷினு, ஃப்ளைட்டு அதெல்லாமே. இது தயாரிக்கணும் அப்படின்னா என்ன வேணும், இரும்பு இல்லைனாக்கா எந்த தொழிற்சாலையும் இருக்காது. ஆட்டோமொபைல்ஸ், வானூர்தி தொழிற்சாலை, கப்பல் கட்டும் தொழிற்சாலை, ரயில் பெட்டி தொழிற்சாலை, விவசாய பொருட்கள் அந்த இயந்திரம், அதெல்லாம் கனரக தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் மிகப்பெரிய நாடாக உள்ளது. ஆட்டோமொபைல் இங்கிலீஷ் வார்த்தையை தான் கொடுத்துட்டானுங்க. தானியங்கி இயந்திரங்கள் தயாரிக்கல. அமெரிக்காவின் டெட்ராய்டு, இந்தியாவோட டெட்ராய்டு இது சவுத் ஏசியாவுக்கு டெட்ராய்டு சென்னை தான். ஏன்னா இந்த நகரம், அங்கே நிறையா கார் கம்பெனிலாம் இருக்கும். சிக்காகோ, பாபலோ, இண்டியானாபோலிஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், செயின்ட் லூயிஸ், டெல்ஃபியா, நியூயார்க், பால்டிமோர், அட்லாண்டா, அதெல்லாம் முக்கியமான, இதெல்லாம் அமெரிக்கா, யுஎஸ்ஏ. சும்மா கேட்டுட்டு மட்டும் வாங்க. மின்சரும் அப்படிங்கிறது கனடாவில் முக்கியமான ஹெவி இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு சென்டர். அடுத்து மரக்கூழ் தெரியும் உங்களுக்கு, அங்கே மரம் வெட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். மிதவெப்ப மண்டலம், ஊசி இலை காடுகள் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக, நமக்கு இருக்கா? அப்போ அங்கே வெட்டக்கூடிய மரங்கள் என்ன பண்ணுவாங்க, காகித தயாரிக்கிறதுக்கு அந்த கூழ், ப்ளைவுட்டு, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். செகண்டரி செக்டார். உலகின் மொத்த மரக்கூழ், பல்ப்பு இங்கிலீஷில். பல்ப்பு அன்றைக்கே பார்த்தோமா எப்படி இருக்குன்னு.
இந்த மாதிரி மரக்கூழ்லேருந்து தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுப்பாங்க. இதை வச்சு தான் பேப்பர் தயாரிப்பாங்க. செய்தித்தாள் மரக்கூழ் மற்றும் செய்தித்தாள் உற்பத்தியில் 50% வட அமெரிக்கா தான் இருக்குது. ஏன்னா அங்கே மிருதுவான மரங்கள் அதிகம். அதேமாதிரி அனைத்து வகையான காகிதம் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் நம்பர் 1 யார் வேர்ல்டுலேயே? கனடா தான். அங்கே இருக்கக்கூடிய ஒண்டாரியோ, கனடாவில் இருக்கக்கூடிய ஒண்டாரியோ ஏரியா இருக்குல்லையே நகரம், அங்கே தான் உலகத்தில் அதிகமான காகித தொழிற்சாலை இருக்காமா. இது முக்கியமான ஃபேக்ட், நோட் பண்ணிக்கோங்க. வேர்ல்டில் காகிதம் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 1 யார்? கனடா. அங்கே எந்த நாட்டில் இருக்குது? ஒண்டாரியோ. ஆடை டெக்ஸ்டைல், அங்கே மெயினாக பருத்தி இருக்குது. டெக்ஸாஸ் இந்த ஏரியாவில் பருத்தி விளையும். இந்த ஏரியாவில் பருத்தி எந்த ஏரியாவில் விளையுன்னு பார்த்தோம்? வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம். துணை வெப்பமண்டலம் தான் அதெல்லாம். இங்கே தான் 23 டிகிரி நார்த்து இந்த ஏரியாவில் விளையும். அதான் டெக்ஸாஸ்னு ஒரு மாகாணமே இருக்கும் இந்த இடத்துல, டெக்ஸாஸ். அதுவும் கிடைக்குது. ப்ளஸ்ஸு மிதவெப்பமண்டல புல்வெளியா, அங்கே என்ன வளர்க்குப்பாங்க? செம்பலி ஆடு அதெல்லாம் வளர்ப்பாங்க ட்ரையான ரீஜனில். செம்பரி ஆட்டிலேருந்து என்ன கிடைக்கும் நமக்கு? உள் கிடைக்கும், கம்பளி. அப்புறம் செயற்கை இலை சொல்லவே வேண்டாம். செயற்கை இலை எதில் தயாரிப்பாங்க? பாலிஸ்டர் இதெல்லாம் எதில்? பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் இருக்குல்ல, அதிலேருந்து அந்த செயற்கை இலை தயாரிப்பாங்க. பாலிமர்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். ரேயான், நைலான் பிளாஸ்டிக் அதில் வரும், கயிறு அதில் வரும். அப்புறம் பாலிஸ்டர் இதெல்லாம் செயற்கை இலை. அமெரிக்கா பருத்தி ஆடை உற்பத்தியில் உலகில் மிக பெரும் பங்கு வகிக்கிறது. இதுவும் அதே தான். டெக்சாஸ், கலிஃபோர்னியா, அரிசோனா, மிசிசிபி, அர்கன்சஸ், லூசியானா அதெல்லாம் ஆடை தொழிற்சாலை அமைந்துள்ளது. பருத்தி ஆடை தொழிற்சாலை எல்லாமே இந்த இடம் தான். இதெல்லாம் மாகாணம், இதெல்லாம் இதுலேருந்து இது வரைக்கும். டொரண்டோ, கான்வெல், கிங்ஸ்டன் இதெல்லாம் கனடாவில் முக்கியமான ஆடை தொழிற்சாலை. கனடாவில் பருத்தி இருக்காது, உள்ளன்னு தான் இருக்கும். ஏன்? குளிர் பிரதேசம், அங்கே போயிட்டான் 66 டிகிரியில் தான் இருக்கும். குளிர்ந்த ஈரப்பதம் மிக்க காலநிலை நூல் அருந்து போகாமல் காப்பதால் நூல் நூற்கும் மற்றும் நெசவு தொழிலுக்கு இங்கு பொருத்தமான காலநிலை நிலவுகிறது. ஏன்னா நூல் அருந்து போயிடும். அப்போ ஈரப்பதத்தோடு இருக்கணும். தண்ணியில் நினச்சி தான் அந்த பூ கூட கட்டுவாங்க பாருங்க. பட் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் என்ன ஆயிரும்? நூலில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சிரும். அப்போ நூல் ஈஸியாக கட்டாயிரும். அதனால் எந்த ஏரியாவில் கோயம்புத்தூர் கூட டெக்ஸ்டைலில் நம்பர் 1 இருக்கிறது காரணம் கோயம்புத்தூர், பாலக்காடு கணவாய், மேற்கு தொடர்ச்சி மலை இந்த கணவாய், இங்கேருந்து காற்று வீசும். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நான் ஈரப்பதத்தோடு, மழை பொழிவு இருக்காது கோயம்புத்தூரில், கம்மியாக தான் இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும். அதனால தான் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அங்கே அதிகமாக இருக்கும். கம்பளி ஆடை தொழிற்சாலைகள் அலக்ஹனி பீடபூமிக்கு அருகில், அது எங்கே இருக்குது அதை விட்டுருங்க. புதிய அங்கே ஒரு இங்கிலாந்து, இவன் எங்கேருந்து போகிறாங்க? இங்கிலாந்துனால தானே போனானுங்க. அங்கே போயிட்டு நியூ இங்கிலாந்து அப்படின்னு ஊர் பேர் வச்சுக்கிட்டானுங்க. செயற்கை இலை தயாரிப்பில் வட அமெரிக்கா உலகில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. ரேயான் இதர செயற்கை இலைகள் மரக்கூழிலிருந்து கிடைக்கும் செல்லுலோஸ் மூலம் தயாரிக்கப்படுகிறது. சரியா? செல்லுலோஸ், மரக்கூழ்லேருந்து செல்லுலோஸ். செல்லுலோஸ்னால் என்ன? தாவரத்தோட செல் சுவரில் இருக்கும், அதான் செல்லுலோஸ். இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலை. இறைச்சி பார்த்துருப்போம். உலகத்திலே பெரிய மிதவெப்ப மண்டல புல்வெளியில் இது ஒன்று. புல்வெளியில் என்னென்ன மாடு, ஆடு எல்லாம் வளர்ப்பாங்க. மாடு பயன்படுத்துகிற பால் கறக்கிற வரைக்கும் கறந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம்? அதை வெட்டி பேக் பண்ணி எல்லா நாட்டுக்கும் அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி ஆடு, சரியா? ஆடு, அதோட இறைச்சி எல்லாம், பன்றி எல்லாமே. கால்நடை பராமரிப்பு மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கனடா அமெரிக்காவின் மிக முக்கியமான தொழில் இறைச்சி பதப்படுத்துதல், மீட்.
பேக்கிங் தொழில். அதை வெட்டி அதான் நம்ம ஊரில் மாதிரி வெட்டுவான், அங்கேயே எல்லோரும் வாங்கிட்டு போய் அப்படி இருக்காது. அங்கெல்லாம் அங்கே வெட்டி பேக் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு டின் பண்ணி என்ன பண்ணிடுவான், யூரோப்புக்கு அனுப்புவான். 3 மாதம் 10 மாதம் கழிச்சு இவன் வாங்கி சாப்பிடுவான். அதான் ஏன் அவ்வளோ தூரம். ஏன் அமெரிக்காவில் பிராய்லர், நான் சொல்ல 2014 சொல்கிறேன். அப்போது ஒரு நியூஸ் படிக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப காலமாக தொடக்கறி சாப்பிட மாட்டான். நம்ம பிராய்லரில் தொடக்கறி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டேன். கேஎஃப்சி அவெல்லாம் இருக்கான்ல, அவெல்லாம் அமெரிக்க கம்பெனி தான். 30 வருஷமாக பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தது. அவ்வளோ வருஷம் தாங்கும், அது அப்படியே இருக்கும் அந்த மாதிரி. அப்போ 10 மாதம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லா நாட்டுக்கும் அனுப்புகிறானுங்கிட்ட. சிக்காகோ, செயின்ட் லூயிஸ், கல்கேரி, வின்னிபெக், இங்கெல்லாம் முக்கியமான இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலை இருக்குது. மக்கள் தொகை அவ்வளோதான். 2ஆம் நிலை தொழில் முடிஞ்சா அடுத்து மக்கள் தொகை. அவங்க நாட்டு மக்கள் தொகையை பற்றி பேசுகிறாங்க. டெமோகிராஃபி, இங்கிலீஷில் என்ன, டெமோகிராஃபி. பெரும்பான்மையான மக்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து குடியே வாரிசுகள் ஆவார். பூர்வகுடி மக்கள் இருக்காங்க அங்கேயே. அவங்க பூர்வகுடி மக்கள் பேசக்கூடிய மொழியில் தமிழ் இருக்காமா, தமிழ் வார்த்தையெல்லாம் இருக்காமா. புரியுதா? தற்பெருமை இல்லை, அது உண்மை. ஜியாகிரஃபிலே பார்த்துருப்போம், எல்லா கண்டமும் ஒரே இடத்துல இருந்துச்சு. அப்புறம் தான் என்னாச்சு, பிரிஞ்சு போச்சு. அப்படி எல்லா கண்டமும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது பேசப்பட்ட இந்த பூமிக்கே முதல் மொழி எதுவாமா, தமிழ் மொழி அப்படின்றாங்க. இந்த திராவிட மொழி. முதன்மையானவர் 16ஆம் நூற்றாண்டில் குடியேறிய ஐரோப்பியர்கள் ஆவார்கள். 15ஆம் நூற்றாண்டு தானே கண்டுபிடிப்பாங்க. எதை கண்டுபிடிக்க போய் அமெரிக்காவை பார்க்குறாங்க, இந்தியா கடல்வெளி கண்டுபிடிக்க போய் அமெரிக்காவை போய் இறங்கிடுவாங்க. கொலம்பஸ், அப்புறம் அமெரிக்க வெஸ்புகி. கொலம்பஸ் தான் மேற்கிந்திய தீவுகளை போய் பிடிப்பார். அதிலேருந்து இப்போ பக்கத்தில் ஏதாவது நாடு இருக்கான்னு தேடுறானு. ஏன்னா அங்கே உள்ள வளம்லாம் கொள்ளையடிக்கணும்ல, அதுக்காக. அப்போ போகும்பொழுது தான் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. அப்புறம் அந்த பூர்வகுடி மக்கள்லாம் அடக்கி ஒடுக்கி இவனுக்கு போய் குடியேறிடுறானுங்க. அதான் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் போய் குடியேறானா, அப்புறமேல அவன் வளர்ச்சி அடைஞ்சு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எந்த நாட்டிலலாம் காலனி ஆதிக்க வச்சுருக்கானோ அங்கேருந்து வேலை செய்கிறதுக்கு ஆட்களை பிடிச்சிட்டு போகிறானுங்க. நீக்ரோஸை பிடிச்சிட்டு போவானுங்க. அப்புறம் நம்ம இந்தியர்கள் எல்லோரும் போகிறாங்க. உலக நாட்டில் உள்ள எல்லோரும் எங்கே தோழி ஓடுறான், அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவில் எத்தனை பேர் சட்டவிரோதமாக இந்தியர்கள் குடியேறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 50 லட்சம் பேர், எல்லாம் வட இந்தியர்கள். தமிழன் ஒருத்தன் கூட இல்லை. ஏன்னா நம்ம லீகலாக தான் போவோம். ஆனால் வட இந்தியர்கள் என்ன பண்ணலாம், அவனுங்க இங்கிலீஷ் படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. புரியுதா? மும்மொழியெலாம் சும்மா டுபாக்கூர். அவன் இந்தியில் படிக்க வச்சு அவனை முட்டாளாக்கிட்டானுங்க. அமெரிக்காவுக்கு யூரோப்புக்கெலாம் போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கிலீஷ் பேசிக்காக பேச தெரிஞ்சிருக்கணும். டோஃபல் அப்படிம்பாங்க, ஐஎல்டின்னு 2-3 எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷ் பேச தெரியணும். அது பாஸ் ஆனால் தான், இந்த எக்ஸாம் பாஸ் ஆனால் தான் நீங்கள் அங்கே போகவே முடியும். அப்போ வட இந்தியன்லாம் என்ன பண்ணல, 50 லட்சம் பேர் எப்படி போனவன் டூர் போகிற மாதிரி போயிட்டு அங்கே பிடிச்சி உட்கார வச்சுருவான். இங்கிலீஷ் தெரியாது, அங்கே போய் கற்றுக்குவான்னு வச்சுக்க. நம்ம ஊரில் எப்படி வந்து தமிழ் கற்றுக்குறானுங்க, அது மாதிரி அங்கே போய் கற்றுக்குறானுங்க. அப்புறம் அது இல்லீகலாகி இப்போ அவனுங்களாம் திரும்ப நம்மக்கிட்ட சங்கிலியை போட்டு நம்ம ஊருக்கு அனுப்பி வைக்கிறானுங்க. புரியுதா? அது மாதிரி தான் உங்களையும் அடிமையாக்கிறதுக்கு தான் இந்தியத்தை கொண்டு வந்து நுழைக்கிறானுங்க உள்ள. அவன் மட்டும் படிச்சுக்குவான், பணக்காரன் பிராமணன் இவன் மட்டும் படிப்பான். உங்களெல்லாம் படிக்க விட மாட்டானுங்க. எதை? இங்கிலீஷை. ஆனால் இங்கிலீஷே தேவையில்லை நமக்கு. தாய்மொழியில் படித்தோம்னா உடனே அடுத்த நாள் என்ன ஆயிடும், ஜப்பான் ஆயிடும். நம்ம நாடு ஜப்பான் மாதிரி வந்துடலாம். அது தடுக்கிறானுங்க. சரி, பரவாயில்ல. மத்தியில் தற்பொழுது சிறிய எண்ணிக்கையில் வாழ்ந்து வரும் அமெரிக்காவின் பூர்வகுடி மக்கள் இன்றும் அவர்களுக்கு உரிய பகுதிகளில் அவர்களுக்கு உரிய வழக்கமான வாழ்க்கை முறையோடு வாழ்ந்து வருகின்றார்கள். அவங்க அந்த பூர்வகுடி மக்கள் இன்னும் இருக்காங்க. அது இல்லாமல் அவங்க குடியேறினவனுங்க. மக்கள் தொகை பரவல் எவ்வளோ பேர்? 36 கோடி பேர் இருக்காங்க மக்கள். இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்கும்? வட அமெரிக்காவில் சேர்த்து சொல்கிறான் மொத்தமாக. மெக்சிகோவிலேருந்து, மத்திய அமெரிக்காவிலேருந்து,
கனடா, யூஎஸ் எல்லாம் சேர்த்தியே மொத்தமே 36 கோடி தான். இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கும். பரப்பை பார்த்து பாருங்க. இதோட பரப்பு எவ்வளவு? இதோட பரப்பு எவ்வளவு? ஓகேவா? உலக மக்கள் தொகையில் 4.77%. இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். %4.77 தான் இருக்குது. அங்கே நிலப்பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய நாடு கனடா. வட அமெரிக்காவில் உலகத்தில் மிகப்பெரிய நாடு எது? ஏசியாவா? ரஷ்யா. யுரேசியானீங்களா? வேறு சொன்னீங்களே. யுரேசியானா 2 கண்டம் சேர்ந்தது, யூரோப்பு ஏசியா கண்டம். அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் மெக்சிகோ. அங்கே மெக்சிகோ இருக்கு இல்லையா, அதோட தலைநகரம் மெக்சிகோ சிட்டி. இங்கே வட அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம். மக்கள் அடர்த்தி கிலோமீட்டருக்கு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ? வெறும் 20 நபர்கள். யூரோப்பில் எத்தனை பேர் பார்த்தோம்? கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. யூரோப்பில் எத்தனை, ஏசியாவில் எத்தனை? ஆமாம், மக்கள் தொகை அடர்த்தி. அமெரிக்கானா யுஎஸ்ஏ 32 கோடி பேர் இருக்காங்க. இங்கே 3.6. கனடாவில். கனடா பெரிய நாடு, ஆனால் பாப்புலேஷன் கம்மி. என்ன காரணம்? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க. ஏமா முழுங்குற? சொல்லுமா. அதை தான் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் முழுங்குறீங்க பாதி பாதியா? சரியாக தப்பாக சொல்லுங்கள். தப்பாக போனால் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுமா? அப்படி நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. குழந்த மாதிரி இருங்க. குழந்தைகிட்ட போய் கேளுங்க, தெரியும்னா தெரியும், தெரிலன்னா தெரில, போயிட்டே இருக்க, கண்டுக்காது. அப்படி இருக்கணும். இதான் சொல்லுவேன், குழந்த மாதிரி இருக்கணும் கற்றுக்கணுன்னா. அடாலசன்ட் ஏஜில் வர அந்த ஈகோ இருக்குல்ல, அந்த மூட்டையை சுருட்டி அங்கே வரும்பொழுதே டிச்சில் போட்டு வந்திருக்குன்னு சொல்லுவேன். அதுதான். தெரியலாம் தெரியாது, அவ்வளோதான். தெரியும்னா ட்ரை பண்ணுங்க. இதை நான் ட்ரை தான் பண்ண சொல்கிறேன். அப்போ என்னது இது? குளிர் பிரதேசம். ஸோ மக்கள் தொகை அவ்வளோதான் இருக்காது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இருக்கிற ரஷ்யாவும் அதே கதை தான். கரெக்டா? அதனால தான் அங்கெல்லாம் வீரத்தாய் பட்டம் கொடுக்குறானுங்க. அதிக குழந்தை பெற்றுக்கிட்டா வீரத்தாய் பட்டம் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பணமே டெபாசிட்டும் பண்ணுவான் கவர்மெண்ட்டு. பிறந்தவொடனே 2 லட்சம் 4 லட்சம்னு அவங்க நாட்டு காசு. இன்னும் இருக்குது அந்த ஸ்கீம்லாம். நியூஸ்லாம் பாருங்கள். கனடா, மெக்சிகோ 12 கோடி பேர் இருக்கான். இப்போ வட அமெரிக்காவில் எந்த நாட்டில் அதிக மக்கள் தொகை? யுஎஸ்ஏ. அமெரிக்கானா யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகள் வட அமெரிக்காவின் கிழக்கு பகுதி. இந்த பகுதி ஏன் சார்? கடற்கரை ஓரம் தொழிற்சாலையெல்லாம் நிறையா இருக்குது, அதனால் இங்கே தான். உள்ளே போக அடர்த்தி கம்மி. முதல்நிலை தொழில் தான், மாடு மேய்க்கிறது, விவசாயம் தான் நடக்கும். கிரேட் ஏரி பகுதி, அந்த 5 ஏரி இருக்குல்ல, அது மெக்சிகோ. மத்திய அமெரிக்காவில் மக்கள் அடர்த்தி அதிகமாக காணப்படும். மத்திய ஆசியா, சரி மத்திய அமெரிக்கா, கிரேட் லேக்கு கிழக்கு. மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி வட அமெரிக்காவின் மத்திய பகுதிகள், மத்திய உயர்நிலங்கள், மெக்சிகோ உயர்நிலங்கள். உயர்நிலம்னா என்ன அர்த்தம்? மலை பிரதேசம், அங்கே மக்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. கனடாவின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள் மிதமான மக்கள் அடர்த்தி, எல்லாம் சென்டர். இது ஃபுல்லாக அதான் மத்திய அமெரிக்கா. அப்புறம் மெக்சிகோவில் இதெல்லாம் மலை பிரதேசம், உயர்நிலப்பகுதி. மவுண்டெயினில் பாப்புலேஷன் எப்படி இருக்கும்? எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். குறைந்த மக்கள் அடர்த்தி வடக்கு கனடா, அலாஸ்கா, ராக்கி மலைகள், பாலைவன பகுதியில் மிக குறைவான மக்கள். இது பாலைவனம்.
ராக்கி மவுண்டைன் முழுவதும். அப்புறம் அலாஸ்கா. அலாஸ்கா யாருக்கு சொந்தம்? யுஎஸ்ஏ. அப்புறம் கனடா. இந்த பக்கம் மொழிகள் மற்றும் சமயங்கள். வட அமெரிக்கான் பெரும்பான்மையான மக்கள் ஆங்கிலம். இங்கிலீஷ்காரன் தான் அங்கே போய் சேர்ந்தான். ஸ்பானிஷ் அதுக்கப்புறம் அவனை தொடர்ந்து ஃப்ரெஞ்சுக்காரன் அவங்களாம் அவனை தொடர்ந்து போவாங்க. பல்வேறு சமய நம்பிக்கைகள். எல்லா சமய பின்பற்றவனையும் அங்கே இருக்கான். 80% மக்கள் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து உருகும் பானை அப்படிம்பாங்க. மெல்டிங் பாட். பாட்டு பானை தானம்மா? பாட்டுனா பானைக்கு இங்கிலீஷில் என்ன? அதுதான் சொல்கிறேன். மெல்டிங் பாட். ஒரே கலாச்சாரம் இல்லை, எல்லா உலக நாட்டிலேருந்து எல்லாரும் போய் அங்கே போய் சேர்றான். எல்லா கலாச்சாரம் கலந்து அது ஒரு மாதிரி வித்தியாசமான கல்ச்சர் வருது. நம்ம ஊர்லேருந்து போனவன் வேணால் தூத்திக்கிட்டு போயிருப்பான். ஜாதி அப்புறம் அந்த கடவுள் இவனெல்லாம் தூக்கிட்டு போய் அங்கேயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டானுங்க. இந்த மனித தன்மைக்கு வரல இவனுங்கெல்லாம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு போனவங்களாம் யாராக இருப்பான்? பிராமணர்கள். அவன் மட்டும் தானே படித்தான். அவன் முன்னாடி இங்கிலீஷ்காரன் முன்னாடி தொத்திக்கிட்டு போயிட்டானுங்க அங்கே. அப்புறம் பின்னாடி போகிறவங்களாம் அந்த ஜாதி இந்த ஜாதி. இன்னும் அங்கே ஜாதி பிரச்சனை இருக்காமா? அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு மாகாணத்தில் சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. ஜாதி பிரச்சனை வரக்கூடாது, இருக்கக்கூடாது, ஜாதின்னு பயன்படுத்தக்கூடாது. அப்படி எங்கே போய் என்ன இல்லை, ஆள் வளரணும், அறிவு வளரணும், அதுதான் வளர்ச்சி. இவனுங்க ஆள் மட்டும் வளர்றானுங்க, அறிவே வளரல. ஜாதி பெண்ணடிமை இதெல்லாம் பிடிச்சிட்டு அங்கே தொங்கிட்டு இருக்கானுங்களாம் போயிட்டு. நியூஸ் பேப்பர் பாருங்கள் அதெல்லாம். அது மாதிரி எல்லா நாட்டுக்காரனும் அவனுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்ருக்கானுங்க. நூற்றுக்கணக்கான பல கலாச்சாரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கலந்து புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகின்றன. எஸ்கிமோக்கள் முன்னாடியே பார்த்துட்டோமா? இந்த மாதிரி பனியில் வீடு கட்டி உள்ளே வாழ்வாங்க. சார் பனியில் வீடு குளிராதா? குளிராது, கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். நம்ம பாடி டெம்பரேச்சர் அந்த இது சின்ன அட்மாஸ்பியராக மாறிடும். நம்ம உடம்புல உள்ள டெம்பரேச்சர் அதுக்கு போய் உள்ள கதப்பாயிடும். சரியா? போர்வை இருக்குல்ல, போர்வை ஃபஸ்ட்டு போற்றும் பொழுது குளிராக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆனவுன்னா நான் போர்வுக்குள்ளே கதப்பு வந்துடும். ஏன்? நம்ம உடம்புலேருந்து போன வெப்பம் அந்த ரூம் போர்வைக்குள்ளே மட்டும் அந்த கதப்பு நம்ம பாடி டெம்பரேச்சர் அந்த ரூமுக்கு வந்துடும், அந்த போர்வைக்குள்ளே வந்துடும். அதனால தான் ஹீட் ஆகிடும். அப்புறம் வேறுக்கும் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், தலையை மட்டும் வெளியில் விட்டு கூல் பண்ணிக்குவோம். கரெக்டாக? எல்லாம் சயின்ஸ் தான். எஸ்கிமோக்கள் மெயினாக அந்த குளிர் பிரதேசத்தில் வாழ்கிறவங்க, அங்கே இருக்கக்கூடிய டீர் மான்லாம் இருக்குல்ல, அதை வேட்டையாடி இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வீட்டுக்கு பேர் என்னது? இக்லூ. இந்த பனிக்கட்டி வீட்டுக்கு பேர். எளிமையான வாழ்க்கை முறையில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. கனடாவில் இருக்காங்க. எந்த பகுதியில்? துருவ பகுதியில். இந்த ஏரியா. போக்குவரத்து உலகத்திலே வளர்ச்சி அடைஞ்ச நாடு இல்லை. போக்குவரத்து எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இப்போது சொன்னல, இப்போ இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. போக்குவரத்து வசதி இல்லை அப்படின்னா இந்த பக்கத்தில் 4 தெருவில் உள்ளவங்க மட்டும் தான் இங்கே வந்து படிக்க முடியும். இவ்வளோ பேர் இங்கே வந்து சேர்றீங்க, நமக்கு வருமானம். உங்களை சார்ந்து என்ன இருக்கும்? கீழே உள்ள டீ கடை எல்லாத்துக்கும் வருமானம் வரும். அப்படியே போக்குவரத்து இல்லைன்னா அவனுக்கு எல்லாத்துக்கும் எவனுக்குமே வருமானம் இருக்காது. அதான் போக்குவரத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முக்கியமான ஆள், முதுகெலும்பு. அப்போ பொருளாதாரம் வளருதா? இப்போ நீங்கள் கொடுக்குறல காசு அதெல்லாம் டேக்ஸு சேர்ந்து கொடுப்பீங்க, அரசாங்கத்துக்கு வருமானம் பெருகும், வரி வருமானம். அதை வச்சு என்ன பண்ணுவான்? போக்குவரத்து வசதி எங்கெங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் போக்குவரத்து வசதி உருவாக்குவான். அப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரம் சிறப்பாக இருந்துச்சுனாக்கா போக்குவரத்து வசதி சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நம்ம போக்குவரத்து எவ்வளோ பரப்புக்கு இருக்குதுன்னு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். போக்குவரத்து வசதி நல்லா இருந்தால் அந்த நாள் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். இந்தியாவிலே போக்குவரத்து வசதி எங்கே சிறப்பாக இருக்குது தெரியுமா? எந்த மாநிலத்தில்? தமிழ்நாட்டில் தான்.
கிராமத்து எல்லா சாலையும் போட்டுப்பாங்க. அதை சொன்னாங்க ஒருத்தர், ஒரு எக்கனாமிஸ்ட் சொல்கிறாரு, நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 1,00,000 கிலோமீட்டர் சாலை இருக்காமா. அதில் தார் சாலை போட்டது அப்படிங்கிறது 6,000 கிலோமீட்டர் என்னமோ தான் போட்டிருக்காங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 1996 வரைக்கும் தமிழ்நாட்டில் 96 to 2001 மட்டும் அப்போ ஆட்சி செஞ்சவர் 20,000 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காரு சாலை வசதி. அப்போ என்ன, அவன் கிராமத்தில் உள்ளவங்களாம் நகரத்துக்கு வருவான் போவான். அப்படி வந்தவங்க தான் கல்வி அறிவு பெற்று இன்றைக்கி எல்லாத்துலேயும் நம்ம தான் டாப்பில் இருக்கோம் இந்தியாவிலேயே. தமிழ்நாடு ஆட்சியாளர் செஞ்சது தான். அரசியல் தெரிஞ்சுக்கணும், எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னா வேஸ்ட்டு. அரசியல்லாம் உண்மையான அரசியல் பேசணும். எனக்கு ஒருத்தனை பிடிக்கும், என் தலைவன் வந்துட்டான், அவனுக்கு பேசக்கூடாது. எங்கள் அப்பா அவரோட ரசிகர்ப்பா, அதனால் நான் அவர் போட்டு அப்போ இப்படியே இருக்க வேண்டியது தான். உண்மையிலே அரசாங்கம்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு நீ முடிவு எடுக்கணும். அதை பல டைம் சொல்லியிருக்கோம். அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிட்டா தானே நீ அதை பற்றி பேச முடியும். நம்மளாம் அடுத்தவன் சொன்ன நாலேஜ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். எதை தெரியும் அப்படி இருக்காதீங்க. கட்டுறது கையளவு, இன்னும் நிறைய கற்றுக்கணும். உண்மையான அறிவு. அதனால தான் அப்போவே சொன்னாங்க, புத்தரும் மகாவீரர் என்ன சொல்கிறாரு, உண்மையான அறிவு. அவங்களுடைய போதனை 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அறிவின்ற பேரில் என்ன இருக்குது, டுபா ஒரு விஷயம் நிறையா கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. மேலே கடவுள் இருக்கார், நீ போய் தவம் புரிஞ்சுன்னா அவர் வந்து உனக்கு அருள் புரிவார், போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம். அதெல்லாம் உண்மையான அறிவா? இதை வச்சு தான் அவனுக்கு மக்களெல்லாம் அடிமையாக வச்சுருக்கானுங்க. இந்த 1.5% என்ன ஆயிடுச்சு, அப்போவே அவங்க 2 பேர் புரிஞ்சுருக்காங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அவங்க உண்மையான அறிவு அப்படின்னு. மக்களுக்கு உண்மையான அறிவே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொன்னாங்க 2 பேருமே. யார், புத்தரும் மகாவீரும். அவங்களே கடவுளாக்கிட்டானுங்க. அதனால தான் தந்திரமாக கரெக்டாக இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவர் முகமது நபி இருக்கார்ல, என் உருவம் எங்கேயுமே காட்டாதீங்க, அப்புறம் என் உருவத்தை வச்சு என்ன பண்ணிடுவான், என்னைய கடவுளாக்கிடுவான் அப்படின்னு. இதெல்லாம் இவருக்கு பின்னாடி வந்தவர் தான். எல்லாம் ஒரே கேட்டகிரி தான். அதனால பாருங்கள், இஸ்லாம் மதத்தில் உருவமே இருக்காது. வேறு இருக்கீங்களா இப்போ இந்த பேட்சில் இஸ்லாமியா? இல்லை. சரி, பரவாயில்ல. ஸோ போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலை போக்குவரத்து, ரயில், நீர்வழி, வான்வழி எல்லாமே சிறப்பாக இருக்குது. சாலை வழி போக்குவரத்து கொஞ்சம் தூரத்துக்கு போகிறது, இதுக்கெல்லாம் நல்லது, பெஸ்ட்டு இதுதான். ஆல் வெதர் ரோடும்பாங்க. அதான் தார் ரோடு இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது, ஆல் வெதர் ரோடு. மழை காலம், வெயில், எப்போ இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷில் அதுக்கு பேர், தமிழில் எல்லா வித காலநிலையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆஸ்பால்ட். தார் தான் ஆஸ்பால்ட்டு, காங்கிரீட். இதெல்லாம் சூப்பர் வேஸ் ரொம்ப தூரத்துக்கு போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் வந்துருச்சு இல்லை, இப்போ தான் வந்துச்சு எல்லாமே. நாங்களாம் ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்டேட் ஹைவே, நேஷ்னல் ஹைவேன்னு இருக்கும். ஒரே ஒரு பஸ் தான் போகும், 2 பஸ்ஸெலாம் போக முடியாது. 2 பஸ் போனாக்கா அது நேஷ்னல் ஹைவே ஓரளவுக்கு அப்படின்னு அர்த்தம். அது இந்த கிராம சாலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, பஸ் இருக்குல்ல, பின்னாடி 2 டயர் இருக்குமா, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 டயர் இருக்கும், 4 இருக்கும். ஒரு டயரு தான் தார் ரோட்டில் இருக்கும், ஒரு டயரு பள்ளத்தில் மேலே மிதந்துக்கிட்டு தான் வரும். அவ்வளோ அகலம் தான் இருக்கும் ரோடே. அதுக்கப்புறம் டெவலப் ஆனால் தான் இவ்வளோ வசதியெல்லாம். அங்கே அப்படி கிடையாது. சூப்பர் வேஸ் ஒரு இடத்துல ஏறிட்டு அமெரிக்காவில் ஸ்ட்ரைட்டாக வேற இருக்கும். 3 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணுவீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடில் வச்சுட்டு ஸ்டேரிங்கை லாக் பண்ணிவிட்டு தூங்கிடலாம். அந்த இடம் வரதுக்கு முன்னாடி காரில் அலாரம் வச்சுருப்பீங்க, அதுவே உங்களை எழுப்பி விட்டு அப்போ எந்திரிச்சு ஸ்டேரிங் பிடிச்சிங்கன்னா போகும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா, 3 மணி நேரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகும். அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த வசதியெல்லாம் அங்கே இருக்குது. ஏன்னா அங்கே என்ன இருக்குது, மக்கள் யாரும் இல்லை, ரொம்ப காலமாக வாழல, பூர்வக்குடி மக்கள் கொஞ்சம் ஏரியாவில் வசிக்கிறாங்க. ஸோ இவனுக்கு பிடிச்ச மாதிரி ரோடு போட்டுக்கிட்டான். நம்ம ஊரில் அப்படி போட முடியாது. 2000 வருஷம் அங்கே வச்சுட்டு வரான் சேலத்தில். சேலத்துக்கு ஊருக்கு ஒரு ரோடு போட முடியுமா? எல்லாம் வீட்டெல்லாம் இடிச்சுட்டு மக்கள்லாம் அவ்வளோதான் சண்டைக்கு வந்துடுவானுங்க. அதனால் அங்கே அதெல்லாம் செய்ய முடியும். தடையில்லா சாலை, ஃப்ரீவேஸ் எல்லாமே இருக்குது. பேன் அமெரிக்கா நெடுஞ்சாலை வடமேற்கில் அலாஸ்காவையும் தெற்கில் பனாவையும் இணைக்குதா? சரி. டிரான்ஸ் பேன் அமெரிக்காவா? பேன் அமெரிக்கா அமெரிக்கா கண்டம். பேன் இண்டியான்னு சொல்கிறோம்ல, எல்லா மாநிலத்தையும் சேர்த்துனது, அது மாதிரி பேன் அமெரிக்கா. அலாஸ்காவிலேருந்து
அப்படியே இந்த மேற்கு கடற்கரை ஓரமாக அப்படியே வந்தால் பனாமா வரைக்கும் வருதாமா. இங்கே தான் இருக்குது பனாமா, இங்கே வரைக்கும் பெரிய சாலை. வட அமெரிக்காவில் ரயில்வே போக்குவரத்து, ஹெவி மெட்டலு, ஹெவி மெஷினு, ஹெவியான விஷயத்தெல்லாம் ஈஸியாக நிலக்கரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? தரையில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நீண்ட தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கியமான போக்குவரத்துனா ரயில் போக்குவரத்து. அதேமாதிரி ரயில் போக்குவரத்தும் சிறப்பாக இருக்கும். டிரான்ஸ் கான்டினென்டல் டிரான்ஸ் கனடியன் ரயில் பாதை மேற்கு கிழக்கு கடற்கரையில் உள்ள அமெரிக்கா மற்றும் கனடாவை நிற்கிறது. அதான் சொல்கிறானுங்க, டிரான்ஸ்னால் குறுக்குன்னு இருக்கும். இங்கேருந்து இங்கே ஒன்று போதாமா, இங்கேருந்து இங்கே ஒன்று போதாமா. இங்கே மலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கடந்து போகணும். அப்போ மெட்டீரியல் ஈஸியாக என்ன பண்ணலாம், இங்கே இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். போகிற வழியாக அங்கே பக்கத்து நகரெலாம் அட்டாச் பண்ணிடுவாங்க. ரயிலில் போய் அங்கே இறக்கிடுவான், அந்த நகரத்தில் கொண்டு போய் சேல் பண்ணுவான். அங்கே உள்ள ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு நேரம் இங்கே வந்துடுவான். இங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி அங்கே கொண்டு போய் எல்லா ஊர்லேயும் சேல் பண்ணுவான். உலகில் பரபரப்பான ரயில் நிலையமா எது? சிக்காகோ. மிகப்பெரிய ரயில்வே முனையம், டெர்மினல் முனையம், அதாவது எது ஜங்ஷன் வச்சுக்கோங்களேன். எது உலகத்துலேயே? சிக்காகோவா. நோட் பண்ணிக்கோங்க. சிக்காகோன்னு வரலாற்றில் யார் ஞாபகத்துக்கு வருவா? விவேகானந்தர். ஆனால் அதில் நிறைய கதையெல்லாம் விட்டுருப்பானுங்க. அது சும்மா லைட்டாக அப்படின்னு இருப்பார், அவர் ஒன்று ஆகா ஓகன்றுவானுங்க. சரியா? பனாமா கால்வாய். இந்த பனாமா இஸ்துமஸ் இருக்கு இல்லையா, இது அட்லாண்டிக் ஓஷன், இது பசிபிக் ஓஷன். இதை வெட்டி பனாமா நாட்டுக்காரன்ட்ட போய் வாங்கிட்டான் அமெரிக்கா. குர்ரா இணைச்சிடலாம் அப்படின்னு சுயஸ் கால்வாய் பார்த்தோம்ல, அது மாதிரி என்ன பண்ணிட்டான், இதையும் இணைச்சிட்டானுங்க. ஏன்னா இந்த மலைகள்லாம் கடந்து இந்த பக்கம் போகணுன்னா ரொம்ப செலவு அதிகமாகும். அதனால் என்ன பண்ணிட்டான், மேற்கு கடற்கரையிலேருந்து பொருளை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் இறக்கிட்டோம். அது அங்கே லாரன்ஸ் ரிவர் பார்த்தோம்ல, அது வழியாக போய் இங்கே இறக்கிடுவான். எங்கே? 5 லேக். சரி, அந்த ஏரியாவில் தான் எல்லா ஃபேக்ட்ரி இருக்குது. ரா மெட்டீரியல் அங்கே போய் இறக்கிடுவான். ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை மாற்றி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் மேற்கு கடற்கரை கொண்டு வந்துடும். அதான் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவினுடைய மேற்கு கடற்கரையும் கிழக்கு கடற்கரையும் இணைக்கக்கூடியதாக எது இருக்குது? பனாமா கால்வாய், கேனால். நம்மளாம் மனுஷனாக வெட்டினா கேனால் அப்படிம்பாங்க. 1914 வெட்டுறாங்க. சுயஸ் கால்வாய் எப்போ வெட்டினாங்க? 1800. அன்றைக்கே பார்க்க சொன்னேன், இது வரைக்கும் பார்க்கல. 50 முழுங்குறீங்க. 80 கிலோமீட்டர் நீளத்திற்கு அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடியது எது? பனாமா. கேட்பாங்க, எந்த 2 பெருங்கடலை இணைக்கும்? சாதாரண சயின்ஸை புரிஞ்சு வச்சானுங்க. சயின்ஸை புரிஞ்சானா அது கப்பல் மேலே ஏறும் இறங்கும். தண்ணி தான் மேலே ஏற்றும் கப்பலை கீழே இறங்கும். வீடியோ பார்த்துருக்கீங்களா யூடியூப்பில்? பனாமா கேனால் போட்டு பாருங்கள் போயிட்டு. என்ன தான் பார்க்குறீங்க? அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். கப்பல் எவ்வளோ பெரிய கப்பல் அப்படியே மேலே எழுந்திரிக்கும், அப்புறம் கீழே இறங்கும். மெஷின்லாம் எதுவுமே கிடையாது, தண்ணி தான். மிதத்தல் விதிப்படி போய் பாருங்கள். இதெல்லாம் புரிஞ்சு படித்தா தான் என்ன ஆகும்? நம்ம ஐரோப்பா மற்றும் வட தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு இடையிலான தூரத்தை வெகுவாக குறைக்கிறது. ஐரோப்பா இங்கேருந்து போகக்கூடிய பொருளும் அப்படி போகும். இங்கே பெரு, சிலி இந்த நாடுகளுக்கெல்லாம் போகிறது எல்லாம் ஐரோப்பாவில் இருந்து. எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்கு. நீர்வழி போக்குவரத்து, கிரேட் ஏரி, இது லாரன்ஸ் கால்வாய், லாரன்ஸ். மிசிசிபி ஆறுகள் எங்கே இருக்குது? மிசிசிபி ஆறுகள் இங்கே
மேப் ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். மிசிசிபி இங்கே லாரன்ஸ் ஆறு, நான் சொன்னேன்ல இது வழியாக அப்படி போய் இங்கே கொண்டு போய் பொருளை இறக்கிடுவாங்க. அங்கேருந்து போட்டு மூலிமா எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் இதை சுற்றியில் தான் நிறையா ஃபேக்ட்ரி இருக்குன்னு பார்த்தோம்ல, அங்கே போய் இறக்கிடுவாங்க. வட அமெரிக்கன் முக்கியமான உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து தடங்கள். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இங்கிலீஷில். கியூபெக் நகரம், மான்ட்ரியல், பாஸ்டன், நியூயார்க், பிலடெல்ஃபியா, சான் லான்ஸ்டன், சும்மா பார்த்துக்கோங்க. நியூ அர்லியன்ஸ் சில முக்கிய உள்நாட்டு துறைமுகங்களாகுமா. உள்நாடு கிழக்கு கடற்கரையில் நியூயார்க்கும், மேற்கு கடற்கரையும் வாங்குவர், சான் பிரான்சிஸ்கோ ஆகிய முக்கிய துறைமுகங்கள், அயல்நாட்டு துறைமுகங்கள் இந்த இடத்துல வரும். நியூயார்க்கு மேற்கில் இங்கே. வான்வழி போக்குவரத்து இங்கே நம்ம ஊரில் எப்படி ட்ரெயின் போகுது கொசன்னு அடிக்கடி போயிட்டே இருக்கும்போது அது மாதிரி ஃப்ளைட்டு தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான போக்குவரத்து. இது வான்வழி போக்குவரத்து. அனைத்து நகரங்களும் தொழில்துறை மையங்களும் விமான வழிகளால் இணைக்கப்பட்டு எல்லா நகரத்துலையும் இருக்காமா ஏர்போர்ட்டு. நம்ம ஊரில் சேலத்தில் அப்பப்போ வரும், காணாமல் போயிடும். நாமக்கல்லில் இருக்க ஏர்போர்ட்டு இல்லை, இப்போ தான் ஒசூரில் கொண்டு வர போகிறாங்க. வான்வழி போக்குவரத்து இருந்தால் தான் நான் முதலீட்டாளர் இவனுங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அப்போ அந்த நகரம் வளரும். வான்வழி போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூயார்க், சிக்காகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், அட்லாண்டா, டொராண்டோ, மான்ட்ரியல், மெக்சிகோ இதெல்லாம் சர்வதேச விமான நிலையங்கள். அங்கே இருக்கக்கூடிய சும்மா பார்த்துக்கங்க. வர்த்தகம் இங்கிலீஷில் ட்ரேடு. என்னது அப்படின்னா ட்ரேட்னா என்னம்மா? வர்த்தகம்னா உங்கள் பேர் என்ன? பூஜா. +1 +2 என்ன படிச்சிங்க? சயின்ஸா? நீங்கம்மா சயின்ஸா? நீங்களும் சயின்ஸு, எல்லாமே சயின்ஸு, எல்லாமே சயின்ஸ் தான். காமர்ஸ், பிகாம். நான் கேட்கல, அதெல்லாம் டைப்ஸு. நான் வர்த்தகம்னா என்ன, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன், அவ்வளோதான். அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடு. நான் டைப்ஸ்லாம் கேட்கல, முதல்ல ட்ரேடுனா என்னன்னு சொல்லுங்கன்றேன். பொருளை உற்பத்தி செய்கிறது இல்லை, பொருளை உற்பத்தி செய்கிறது முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில். அந்த உற்பத்தி செஞ்சவன்ட்டு வாங்கிட்டு வந்து விற்கிறான்ல, வியாபாரம், அதான் ட்ரேடு. வியாபாரம், வர்த்தகம் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அப்புறம் அதில் வெரைட்டிஸ் இருக்குது. வாங்கிட்டு போய் அந்த நாட்டுக்குள்ளே விற்றாக்கா சரியா இன்டர்னல் ட்ரேடு, சரியா? வெளிநாட்டில் போய் விற்றா எக்ஸ்டர்னல் ட்ரேடு. அதில் 2 இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊரில் கொண்டு வந்து விற்றா இம்போர்ட்டு, இங்கேருந்து வெளிநாட்டில் கொண்டு போய் விற்றா எக்ஸ்போர்ட். அதெல்லாம் அப்புறம், சரியா? வட அமெரிக்கா விவசாயம் மற்றும் தொழில்துறை தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்கின்றன. விவசாயத்தை ஏற்றுமதி செய்கிறானா சார்? அவன் வளர்ச்சி அடைஞ்ச நாடு. ஆமாம், அவன் தான் அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு என்ன போடுறான்? கோதுமை. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் ஒரு விவசாயி பார்த்துருப்போம் பண்ணி நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறான் ஒரு சில விவசாய பொருட்களும். அதே மாதிரி டாப்பு ஃப்ளைட்லேருந்து ஆயுதங்கள்லேருந்து எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணுறோம். யார்? அமெரிக்கா. தொழில்துறை தயாரிப்பு. தொழில்துறை தயாரிப்புனா எந்த துறை? இரண்டாம் நிலை தொழில். தொழில்துறை இயந்திரம், ஆட்டோமொபைல்ஸ், காகிதம், மீன், கோதுமை, வாழைப்பழம், இறைச்சி, விமானம், தொலைத்தொடர்பு உபகரணம், ரசாயனம், பிளாஸ்டிக். அவன் இதை ஏற்றுமதி பண்ணாதே இல்லை, அதனால தான் இல்லாத ஆட்டம் போடுறானுங்க. கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய்னா இது பெட்ரோலியம். இந்த பார்த்தோம்ல அந்த சாக்கடை, அது அலுமினியம், எல்லாமே ஏற்றுமதி பண்ணுறாங்க. வட அமெரிக்கா இறக்குமதி. அவன் ஊரில் கிடைக்காது இதெல்லாம். காஃபி, கோகோலாம் சாக்லேட் தயாரிக்கிறது. சர்க்கரை, ஜவுளி, இரும்பு தாது, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறான்.
ஜப்பான், ஐரோப்பா, ஜப்பான், சீனா, இந்தியா முக்கியமான வர்த்தக நாடுகள். புரியுதா? இந்தியா நம்ம அவன்கிட்ட இருந்து நிறைய பொருள் வாங்குகிறோம், நம்மகிட்ட இருந்து தேவையானதெல்லாம் அவன் வாங்குகிறான். அதுக்கு தான் நம்ம நாட்டு பிரதமர் போனால் அங்கே மதிக்கிறானுங்க. 62 இன்ச்சு இருக்கிறதுனால அவரை மதிக்கலை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவனை எதுக்கு கூப்பிட்டு மதிக்கிறான்? நம்ம பெரிய மார்க்கெட்டு, நம்ம உலகத்திலே இந்தியா தான் பெரிய மார்க்கெட். 140 கோடி பேர் இருக்கும். அவன் பொருளாக கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறது. அப்போ அதுக்கு யார் வேணும்? நம்ம நாட்டு பிரதமரை தாஜா பிடிச்சிக்கணும். அதுக்கு தான். மற்றபடி ஒரு பெரிய அப்படி இப்படிலாம் இல்லை. 140 கோடி பேர் இருக்கிறதுனால நம்ம பிரதமருக்கு அங்கே பேர், வேறு ஒன்றும் கிடையாது. அது யார் நாய் பேய் போய் அங்கே உட்காந்தாலும் கூப்பிட்ருவாங்க, வாயா அங்கே ஊருக்கு அப்படின்னு. பன்னிக்குட்டி அங்கே உட்கார வச்சுருந்தாலும் அது கூப்பிட்டு மாலை மரியாதை போடுவான். ஏன்? அந்த பன்னிக்குட்டி தான் நம்ம 140 கோடி பேர்த்துக்கு தலைவர். சரியா? சரி, நான் பன்னிக்குட்டிலாம் கேவலமாக சொல்ல, அது 5 அறிவு அதனால சொன்னேன். சரியா? அது எந்த உயிரினும் நமக்கு கேவலம் இல்லை. பாக்டீரியா முத கொண்டு எல்லோரும் யார்? நமக்கு ஈக்குவல். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அவரும் தான், அவரையும் சேர்த்தி தான் சொல்கிறாங்க. தென் அமெரிக்கா முடிஞ்சா வட அமெரிக்கா.